மகாஜனங்களே, நாளைக்கு நம்ம ராமனும் செபஸ்டியனும் விடுதலை ஆகி போறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்துறோம். அதுக்கு நம்ம நாச்சி முத்தாண்டனை தலைமை தாங்க முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். வாங்க. தலைவர் பேச போறாரு, எல்லாரும் கை தட்டுக்கலாம். அப்புறம் எப்படி இருக்குமோ கை தட்டுக்கலாம். நண்பர்களே, பல வருஷமா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம். ஒரே மாதிரி சோறு, ஒரே மாதிரி துணிமணி, ஒரே மாதிரி இருக்கிற இடம். நம்மள 2 பேரு நம்மளை விட்டு பிரியறாங்கிறது நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க 2 பேரையும் நம்மளெல்லாம் மறந்துட வேணான்னு கேட்டுக்கிட்டு அங்கப்பன ஒரு சிறப்புரை ஆற்றும்படி கேட்டுக்கிறேன். என்னைக்காவது உனக்கு ஒரு நாளைக்கு விடுதலை வரைக்கும் ஆடாத. அதுக்காக இல்ல, பின்ன எதுக்கு நீ பேச போறத நினைச்சு நான் ஒண்ணும் உன்னை தப்பா பேச மாட்டேன், பயப்படாத. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நாச்சி முத்தண்ணன் அவர்களே, 3 தலைவெட்டி முனுசாமண்ணன் அவர்களே, குற்றவாளி பெருமக்களே, நமது கண்மணிகள், நம்மளோடு தங்க போகும் கடைசி இரவு இது. இங்கு மணியடித்தால் சோறு, முடிமுளைத்தால் மொட்டை என்று சுகபோகமாக இருந்துவிட்டு நாளை வழியில் சென்று அரிசிக்கும் பருப்புக்கும் ஆளாய் பறக்கப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெயிலை இன்னும் பெரிதாக்கி நம் போன்ற ஏழை எளிய மக்களை ஏன் இங்கேயே தங்க வைக்க கூடாது என்று தோன்றுகிறது. சூப்பரண்ட் ஐயா ஒன்னு கூப்பிடுறார். சூப்பரண்ட் ஐயா ஒன்னு கூப்பிடுறார். சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் மேடம். இப்போ வந்துருவான். கைண்ட்லி ஹோல்ட் ஆன் ஃபார் a moment. ஆமா, உனக்கு போன் வந்திருக்கு. தாருங்கய்யா, நீயே பேசுப்பா. யாருங்க பேசுறது? பேசுங்க. எந்த கைப்பேனா பேசுற? அவர் தான் பேசுற. பேசுங்க. ஏண்டா ராமதானா பேசுறது? ஊத்துக்குடி மொட்டை முன்னாடி மகன் ராமதானா? ஆமா. என்ற மகன் தான் பேசுறா. அம்மாவா? உங்க மகன் டாய். இத்தனை வருஷமா அங்க இருக்கிறேன், செத்தனா பொழைச்சிட்டான்னு ஒரு வாட்டியாவது யாராவது வந்து பாத்தீங்களா? ஆமா, இப்ப நீ எங்க எதுமா பேசுற? எல்லாம் அர்க்காணி தயவுதான்டா. அர்க்காணி? அர்க்காணி வீட்டுல? ஆமா, நீ அர்க்காணி வீட்டுல இருக்கிற? அவதான் என்ன கூட்டி வந்து ஒன்றை கூட பேச வச்சிருக்கிறான். இப்ப அர்க்காணி எப்படி இருக்கா? அடேங்கப்பா, அவ நீதான் நாளைக்கு விடுதலை ஆகி வரப்போறியே, நாங்க வந்து உன்னை கூட்டியாரோம். நீயே வந்து எல்லாத்தையும் நேர்ல பாத்துக்கோ. அவன் இங்கதான் பக்கத்துலதான் இருக்கா. நீயே அவகிட்ட பேசு. இந்த அர்க்காணி பேசு. ஹலோ 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 ஏன்பா? ஹலோ 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 ஹலோ. I am so sorry, madam. He is too emotional. He won't be able to talk to you now. Oh, it's all right.